அவனை படைச்சிட்டு இருக்கிறவன், நமக்காக படைக்கக்கூடியவன், நம்ம வாழ வச்சுட்டு தேவை எழுட்டு கொடுக்குவேன், நம்ம நிலைமையில சீராக்கக்கூடியவன் அவன் தான். எப்போ அந்த சீராக ஏற்படுதுன்னா நான் மனம் திருந்தும் பொழுது, அது தவறு உணரும் பொழுது. நிறைய பிரச்சனை வெளிப்படையாக நிகழ்ந்துருச்சு. எனக்கு உனக்கு காரணமாக, அவசரத்தின் காரணமாக, உணர்ச்சியின் காரணமாக நிறைய சம்பாதிச்சாச்சு. இப்போ மனம் திருந்தணுமா வேணாமா? யார் மனம் திருந்துறாங்களோ, ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கிறாங்களோ, என்னுடைய அவசரத்தின் காரணமாகவும் என்னுடைய உணர்ச்சியின் காரணமாகவும் நிறைய நான் பாவத்தை சம்பாதிச்சிருச்சுனே நான் மனம் திருந்துறேன். அப்படி மனம் திருந்துறவங்கள இறைவன் அவருடைய காரியங்களை சீராக்கி வைக்க போதுமான. 4:146 அத்தியாயம் 4:146. எவர் சீர்திருந்தி அல்லாஹ்வை உறுதியாக பற்றிக் கொண்டு தங்களுடைய பாதையை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக்கிக் கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார்கள். மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வெகு விரைவில் நற்கூலி அளிப்பான். எவன் சீர்திருந்தி சத்தியத்தை உணர்ந்து தான் தவற பிரித்தறிஞ்சு, அந்த தவறில் தான் பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருக்கோம், குற்றங்களில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை ஒத்துக்கிட்டு அவனை ஒப்படைச்சு அவனை உறுதியாக பற்றிக்கிட்டு, அதாவது நீ என்னை பாதத்துக்கு நம்பிட்டு கொடு, தீப்பி நுழையா நீ என்னை பாதத்துக்கோ, அப்படி தங்களுடைய பாதையை தூய்மையாக்கி கொண்டார்களோ, அறிவையோ பொருளையோ மனிதோ நம்பாம, தண்ணியை நம்பாம, என் இறைவனை நீ பொறுப்பேற்றுக்கோ, நான் உணர்ந்துட்டேன், ஒத்துக்கிறேன், அவனை ஒப்படைக்கிறேன், சீர்திருத்தம் இருக்குது. மீண்டும் நான் தவறி போகாமல் என்னை பாதுக்கோ, உணர்ச்சியில் ஆகாமல் என்னை பார்த்துக்கோ, நான் உணர்வுல வாழ விரும்புகிறேன், உணர்ச்சியில் வேண்டாம் வேணேன், நான் நன்மைகளை வாழ விரும்புகிறேன், தீமையை எனக்கு வேண்டாம், நல்ல குணங்களை வாழ விரும்புகிறேன், தீமையான குணம் நீக்கிறது, தீமையான தொடரவும் வேண்டாம். எவர் சீர்திருந்தி அல்லாஹ்வை உறுதியாக பற்றி கொண்டு தங்களுடைய பாதையை அல்லாஹ்வுக்காக தூய்மையாக்கி கொண்டார்களோ இது நேரான பாதை. என்னுடைய தேவைக்கு நான் பக்கம் திரும்புகிறேன், இது நேரான பாதை. தீமையிலிருந்து விலகிறதுக்கும் நன்மையை வாழ்றதுக்கும், எனக்காக என் குடும்பத்துக்கும் என் சமுதாயத்துக்கும் நான் பக்கம் திரும்புகிறேன். நான் எந்த நன்மையும் என்கிட்ட பண்ண முடியாது, எனக்கு நானே நன்மை சத்தியம் நான் இருக்குங்கிற உணர்ந்து திரும்புகிறேன்.